I'm back with another lesson from literary criticism. Most complicated essay அப்படின்னு சொல்கிறாங்க. பட் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஐ ஹவ் ஜஸ்ட் brought it easy for you. நீங்கள் ரொம்ப கவனமாக கவனிச்சிங்கன்னா இது ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஈஸியான எஸ்ஸே தான். பட் அவர் பேசும்போது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக கொடுக்குற மாதிரி இருக்குது. The name of the essay is Structure, Sign, Play in Discourse of Human Science, written by Jacques Derrida. ஓகே, ஸோ இந்த கான்செப்ட் நமக்கு புரியறதுக்கு முன்னாடி we should know the concept of Saussure. Saussure is said to be father of structuralism. ஓகேவா? ஸோ ஃபெர்டினண்ட் டி சஷோரோட கான்செப்ட் இதை பேஸ் பண்ணி தான் டெரிடா தன்னோட ஆப்போசிஷன், அதாவது அவரை ஆதரித்து அவர் எழுதலை. அவர்கிட்ட சஷோரோட கான்செப்ட்ஸில் நிறைய டவுட் தனக்கு இருக்கிறதாவும் அதை குவெஸ்சன் பண்ணுற மாதிரியும் தான் இதில் அமைஞ்சிருக்குன்னு நான் சொல்வேன். ஸோ we'll just look into this. I'll make it very easy for you. First, let us understand Ferdinand D. Saussure's idea of structuralism. According to Saussure, sign அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போது புக்கு BOOK, இந்த புக் அப்படிங்கிறது அந்த லெட்டர்ஸ் இருக்குது இல்லைங்களா, BOOK, அந்த லெட்டர் அப்படிங்கிறது தான் சைன். ஓகே, அந்த லெட்டர்ஸ் சேர்ந்து அந்த வேர்டு தான் சைன், BOOK. இதை பற்றி நீங்கள் யோசிக்கலாம் கூடாது. புக்குனா என்ன அப்படிலாம் கிடையாது. அது நெக்ஸ்ட் கான்செப்ட். இப்போது ஒரு சைன் அப்படிங்கிறது என்ன, லெட்டர்ஸ் கொண்ட ஒரு வேர்டு. ஓகே, புக் அப்படிங்கிறது சொன்னேன். இப்போ நான் புக்குன்னு சொன்ன உடனே அதுக்கான இமேஜ் நம்ம மனசில் தோணும் இல்லையா? புக் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும், ஒரு புக்கு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசில் ஒரு இது தோணும். ஓகே, அந்த இமேஜ் தோணும். ஓகே, அது என்ன சொல்கிறோம், அந்த இமேஜ், அந்த கான்செப்டை தான் நம்ம அதாவது இமேஜ், ஆக்சுவலாக அந்த இமேஜை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா சிக்னிஃபையர் அப்படின்னு சொல்கிறோம். அதுவே அதை இப்போ நான் ட்ரீன்னு சொன்ன உடனே நமக்கு இமேஜ் எப்படி இருக்கும், ஒரு ட்ரீ அப்படின்னா அதில் ஒரு ரூட் இருக்கும், பிரான்ச் இருக்கும், அதெல்லாம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் நான் எந்த ட்ரீயை நினைக்கிறேன், there are lots of trees. ஓகேவா? நல்ல கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. there are lots of trees. ட்ரீஸ் அப்படின்னா ஒரு மேங்கோ ட்ரீ இருக்கும். அதே மாதிரி நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு பேனியன் ட்ரீயை பற்றி நினைக்கலாம். ஸோ ட்ரீ அப்படிங்கிறது இந்த ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது தான் சிக்னிஃபையர். நீங்கள் என்ன ட்ரீயை நினைக்கிறீங்களோ அது சிக்னிஃபைடு. ஓகே, அப்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த ட்ரீ அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன, ஒரு ட்ரீ படம் நமக்கு தெரியுது இல்லையா? ட்ரீ அப்படிங்கிறது என்ன, பிரான்ச் மாதிரி இருக்கிறது தான் ட்ரீ. அதில் கிளைகள் இருக்கும், ரூட் இருக்கும், அதெல்லாம் இருக்கிறது தான் நமக்கு ட்ரீ அப்படின்னு சொல்கிறோம். அதோட இமேஜ் நம்ம மைண்டில் வருது. அந்த இமேஜ் we relate that to a tree. ஓகே, என்ன ட்ரீயை ரிலேட் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு மேங்கோ ட்ரீயை பற்றி நான் நினைக்கலாம், பேனியன் ட்ரீயை பற்றி நினைக்கலாம். நான் ட்ரீன்னு உங்களுக்கு சொன்ன உடனே உங்களுக்கு அந்த இமேஜ் ஸ்ட்ரைக் ஆகும். இமேஜ் ஸ்ட்ரைக் ஆனோடனே நீங்கள் ஏதாவது ஒரு ட்ரீயை நினைப்பீங்க இல்லையா? ஸோ அந்த இமேஜ் ஸ்ட்ரைக் ஆகிற இமேஜ் சிக்னிஃபையாக, நீங்கள் என்ன ட்ரீயை நினைக்கிறீங்களோ அது சிக்னிஃபைடு. சரியா? ஸோ இந்த மாதிரியான கான்செப்ட் தான் யார் சொல்கிறாரு அப்படின்னா சஷோர். இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ வேர்டை ஃபிக்ஸ் பண்ணுறாரு. ஓகே, சைன் அப்படிங்கிறது என்ன, லெட்டர்ஸ் இருக்கக்கூடிய வேர்டு. ஓகே, நம்பர் 1. செகண்ட் ஒன் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த இமேஜ், அந்த வேர்டு க்ரியேட் பண்ணக்கூடிய இமேஜ். இப்போது புக் அப்படின்னா புக்குங்கிறது இந்த ஃபார்மில் தான் இருக்கணும், உள்ள பேஜஸ் இருக்கும், வெளியில் கவர் இருக்கும். இதுதான் புக் அப்படிங்கிற இமேஜை நான் க்ரியேட் பண்ணுறேன். அடுத்தது நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த புக், அதாவது அந்த சிக்னிஃபைடு அப்படிங்கிறது ஒரு பர்சனுக்கும் மாறும், சிக்னிஃபையர் மாறாது. ஓகேவா? சிக்னிஃபைடு அப்படிங்கிறது ஒரு பர்சனுக்கும் மாறும். ஓகே, ஸோ அந்த ஒரு பர்சனுக்கும் மாறுறது தான் சிக்னிஃபைடுன்னு சொல்கிறாரு. நல்லா இது உங்களுக்கு நல்லா புரியும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, சைன் அப்படிங்கிறது என்ன, வேர்டு. அந்த சைன், அந்த வேர்டு இம்ப்ளை பண்ணக்கூடிய இமேஜ் என்ன அப்படின்னு சொன்னோன்னா அது சிக்னிஃபையர். அந்த இமேஜ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது சொல்கிறது தான் என்ன, சிக்னிஃபைட். அக்கார்டிங் டு த பர்சன் இட் டிஃபர்ஸ். ஸோ இவர் என்ன பண்ணுறாரு சஷோர் அப்படின்னா,
யாரோ ஒருத்தங்க ட்ரீ அப்படிங்கிறதுனா இதுதான் அப்படின்னு நமக்கு சொல்லி தராங்க. அம்மா அப்படி தானே நமக்கு சொல்லி தராங்க. இது ட்ரீ, அது பேர் ட்ரீ, இங்கே பாரு இது பேர் ஃப்ராக் அப்படின்னு சொல்லி தராங்க. அப்புறம் தான் நம்ம நினைக்கிறோம், நம்ம அதை ஆராய்ஞ்சு இது ஏன் ஃப்ராகுன்னு சொன்னாங்க, இது ஏன் இப்படி அப்படின்லாம் நம்ம கேட்குறதுல வி அக்செப்ட் வாட் தே சே. அப்போது காலங்காலமாக ட்ரெடிஷ்னலாக ஃப்ராக் அப்படிங்கிறது இந்த ஃபார்மில் தான் இருக்கும், ட்ரீ அப்படிங்கிறது இந்த ஃபார்மில் தான் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி அதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதுதான் ஷஷோரோட கான்செப்ட். அந்த ஃபிக்ஸ் பண்ணது என்ன அப்படின்னா, நான் ஒரு ஃப்ராகை நினைக்கிறேன், அந்த ஃப்ராக் மேபி க்ரீன் ஃப்ராகாக இருக்கலாம். தெர் இஸ் ஒன் வெரைட்டி ஆஃப் க்ரீன் ஃப்ராக் இல்லையா? ஸோ அந்த ஃப்ராகாக இருக்கலாம், இல்லை வந்து நேச்சுரல் ஃப்ராக் வேறு ஃப்ராகாக இருக்கலாம், நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற ஃப்ராகாக இருக்கலாம், இல்லை வேறு ஒரு காண்டினென்ட்டில் இருக்கக்கூடிய ஃப்ராகாக இருக்கலாம். ஸோ அது வந்து அவங்க நினைக்கிறவங்கள ரிலேட் பண்ணது. ஓகே, கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? இப்போது இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சைன் அப்படிங்கிறது ஃபிக்ஸட், புக்குனா இதுதான் பிஓ, ஓகே புக் அப்படிங்கிறது தான் ஸ்பெல்லிங் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. செகண்ட் ஒன் சிக்னிஃபையர், புக்குங்கிறதோட இமேஜ் இப்படி தான் இருக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. சிக்னிஃபைட் அக்கார்டிங் டு த பர்சன் மாறும்னு சொல்கிறாங்க. இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, எப்படி நீங்கள் இதை ஸ்ட்ரக்சரில் கொண்டு வருவீங்க, சென்டென்ஸ் ஃபார்மில் எப்படி கொண்டு வருவீங்க அப்படின்னு பார்த்தோன்னா, சி ஹீ இஸ் கிவிங் அன் ஐடியா. அப்போது ஒரு சென்டர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ராம் இஸ் ரைட்டிங் எ லெட்டர் அப்படின்னு சொல்லி நான் எழுதுகிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ ராம் அப்படிங்கிறவங்க யார்? ஹூ இஸ் ராம்? ஐ எம் கோயிங் டு ஃபிக்ஸ் ராம். ராம் அப்படிங்கிறவன் என்னோடய வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பையன். ஓகே, அப்போ நான் வந்து அதாவது இந்தியாவில் ஒரு லேக்ஸ் கணக்கில் ராம் அப்படிங்கிறவங்க பேர் வச்சுருக்கலாம். ஆனால் நான் பர்டிகுலரைஸ் பண்ணுறேன், எந்த ராம், இந்த ராம் அப்படின்னு சொல்லி பர்டிகுலரைஸ் பண்ணுறேன். அப்போது நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன், ஒரு சென்டரை ஃபிக்ஸ் பண்ணுறேன். அந்த சென்டர் யாருன்னா ராம். ராமை ரிலேட் பண்ணி தான் என்னோடய கம்ப்ளீட் சென்டென்ஸுமே இருக்குது. அப்போது சென்டரை ஃபிக்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக சிக்னிஃபைடு அப்படிங்கிறது ஃபிக்ஸ் ஆகும்னு சொல்கிறாரு. நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். சி, இப்போது பேர்ட்ஸ், டாக்ஸ் அப்படிங்கிறது நிறைய டாக்ஸ் இருக்கலாம். ஓகே, அந்த டாகில் நான் ஒரு பர்டிகுலர் டாகை மட்டும் பேசுகிறேன் அப்படின்னா, வென் த ஸ்பீக்கர் இஸ் ஸ்பீக்கிங், அந்த பர்டிகுலர் டாகை அவன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா சென்ட்ரலாக கொண்டு வரான். அப்போது இப்போ எங்கள் பக்கத்து வீட்டு டாக் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த டாக் அப்படிங்கிறத நான் சென்ட்ரலைஸ் பண்ணும் போது இந்த டாக் ரிலேட்டடாக வர்றது தான் அந்த இமேஜ் அப்படிங்கிறத நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, அந்த டாக் ரிலேட்டடாக வந்தது தான் இந்த இமேஜ், இந்த பையன் இவன் அப்படின்னு. அப்போ அந்த இமேஜுக்கு அந்த சிக்னிஃபையரை நான் ரிலேட் பண்ணுறேன். ஓகே, அப்போ வந்து ஒரு வந்து பொம்ரேனியன் டாக் காட்டுறாங்க அப்படின்னா, பக்கத்து வீட்டில் பொம்ரேனியன் டாக் இருக்குது அப்படின்னா, டாகுங்கிற இமேஜ் வந்து ஒரு நாய் அப்படின்னா இப்படி 4 கால் இருக்கும், வால் இருக்கும், இப்படியெல்லாம் நான் இமேஜின் பண்ணுறத சிக்னிஃபைடில் நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். அது என்ன அப்படின்னா பொம்ரேனியன் டாக். அது எந்த டாகு? பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய டாக். அப்போது அந்த சென்டரை நான் ஃபிக்ஸ் பண்ணும் போது அந்த இடத்துல வேர்ட்ஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஃபிக்ஸட் மீனிங்கை தருது. திஸ் இஸ் வாட் சஷோர் சேஸ். ஓகே, ஸோ கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? இது ஒன்று சொல்கிறாரு, ஃபர்ஸ்ட் கான்செப்ட் தட் ஹீ இஸ் ஸ்டேட்டிங் அபவுட் சிக்னிஃபையர், சிக்னிஃபைட். ஓகே, ஸோ இதை பற்றி அவர் கிளியராக பேசுகிறாரு. செகண்ட் திங் இஸ் தட் ஹீ இஸ் கிவிங் இம்பார்ட்டன்ஸ் டு ஸ்பீச். ஓகே, அக்கார்டிங் டு சஷோ, we should never give importance to writing. வாட் இஸ் திஸ் ரைட்டிங், வாட் இஸ் திஸ் ஸ்பீச் அப்படின்னு பார்த்தோன்னா, சஷோர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் ஷேக்ஸ்பியரோட ஒர்க்கை இப்போ எடுத்து படிக்கிறீங்க. ஓகே, ஷேக்ஸ்பியரோட ஒர்க்கை வந்து நீங்கள் எடுத்து படிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, ஷேக்ஸ்பியர் எந்த மீனிங்கில் உங்களுக்கு வந்து இந்த ஒர்க்கை எழுதியிருக்காருங்கிறத அவராக எந்திரிச்சு வந்து கன்வே பண்ணால் தான் நமக்கு புரியுமே தவிர, நம்ம படிக்கும் போது நம்ம இன்டர்ப்ரிட்டேஷன்ஸ் தான் கொடுக்க போகிறோம். ஓகே, அப்போது ரைட்டிங் அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் இன்டர்ப்ரிட்டேஷன். நீங்கள் எழுதி வச்சதை இன்னொருத்தர் படிக்கும் போது அவருக்கு என்ன மீனிங் கிடைக்குதோ அதுதான். அப்போது அவரை பொறுத்த வரைக்கும் ரைட்டிங் அப்படிங்கிறது லீட்ஸ் டு இன்டர்ப்ரிட்டேஷன். நமக்கு தகுந்த மாதிரி அந்த ஒர்க்கை நம்ம படிப்போம். ஆனால் ஸ்பீச் அப்படிங்கிறது ஒருத்தர் கன்வே பண்ணும்போது நான் இதை வச்சு தான் கன்வே பண்ணுறேங்கிறத அவர் தெளிவாக நமக்கு சொல்கிறதுனால நம்மளுக்கு அந்த இடத்துல இன்டர்ப்ரிட்டேஷனுங்கிறது வராது. லாங்குவேஜ் வந்து லிமிட் ஆகிடும். அப்போது ஃபிக்ஸட் சென்டர் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நம்மளால் ஈஸியாக அதை புரிஞ்சுக்க முடியும்னு சொல்கிறாரு. திஸ் இஸ் வாட் he says. ஓகே, சஷோரோட கான்செப்ட் இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மற்றது எல்லாமே ரொம்ப ஈஸி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி நாம் சாம்ஸ்கி என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோன்னா, he is talking about structure.
ஓகே, வாட் இஸ் த ஸ்ட்ரக்சர்? சர்ஃபேஸ் ஸ்ட்ரக்சர், டீப் ஸ்ட்ரக்சர். இது ரெண்டு பற்றி பேசுகிறாரு. நமக்கு ஆல்ரெடி வி நோ வாட் இஸ் சர்ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் டீப் ஸ்ட்ரக்சர். வெரி ஈஸி கான்செப்ட். டீப் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது என்ன? த வேர்ட் இட் செல்ஃப் டெல்ஸஸ் இட் இஸ் லைக் இன்டெப்த் மீனிங். அதே மாதிரி சர்ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது மேலோட்டமாக நமக்கு கிடைக்கக்கூடிய மீனிங். இதை பற்றியும் அவர் வந்து சஷோர் அதாவது இதுவுமே ஒன் ஆஃப் த கான்செப்ட்ஸ். ஓகே, இது ஒன் ஆஃப் த கான்செப்ட்ஸ். இந்த 3 ஐடியாவை பேஸ் பண்ணி தான் டெரிடாவை எழுதுகிறாரு. டெரிடா வந்து இந்த ஸ்ட்ரக்சர், சைன், ப்ளே இதை பற்றி எழுதுகிறாரு. ரைட், கம்மிங் டு லெவிஸ்ட்ராஸ், கிளாட் லெவிஸ்ட்ராஸ், கிரேட் ரைட்டர். இவர் வந்து ஹீ இஸ் அ பர்சன் ஹூ இன்ட்ரடியூஸ் பைனரி ஆப்போசிஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வரது யார் அப்படின்னா லெவிஸ்ட்ராஸ். இப்போ அவர் வந்து ஒரு கொஷின் கேட்குறாரு. இப்போது டார்க் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க? லைட் அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சால் தான் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் டார்க். ஆமாவா இல்லையா? இப்போது நீங்கள் வந்து குட் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா தான் பேடோட மீனிங் புரியும். அப்போது ஒரு மேன் அப்படின்னா மேனுங்கிறவன் இப்படி தான் இருப்பான், அவனுக்கு ஆப்போசிட் தான் விமன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் ஒரு வேர்டோட மீனிங் தெரியும். லெவிஸ்ட்ராஸோட கான்செப்ட்ஸ். ஓகே, ஸோ லெவிஸ்ட்ராஸோட மெயின் கான்செப்ட் வந்து இதுதான், பைனரி ஆப்போசிஷன். இதை பற்றியும் டெரிடா பேசுகிறாரு. ஸோ இப்போ நம்ம 3 பேரை பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து சஷோர் 2 பாயிண்ட் சொல்கிறாரு. சைன், சிக்னிஃபையர் அண்ட் ஹவு டு ஃபிக்ஸ் த சென்டர், how to frame structure based on the center, and how you are going to fix the meaning of the particular sign அப்படின்னு சொல்கிறாரு. செகண்ட் கான்செப்ட் என்ன சொல்கிறாருன்னா, யூ ஹாவ் டு கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு ஸ்பீச் ரேதர் தேன் ரைட்டிங் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது சாம்ஸ்கி இஸ் ஸ்பீக்கிங் அபவுட் த சர்ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் த டீப் ஸ்ட்ரக்சர், அதை பற்றி பேசுகிறாரு. கிளாட் லெவிஸ்ட்ராஸ் இஸ் டாக்கிங் அபவுட் பைனரி ஆப்போசிஷன்னா என்ன? ஒரு வேர்டோட ஆப்போசிட் நமக்கு என்னன்றது தெரிஞ்சால் தான் நம்மளால் ஒரு வேர்டோட மீனிங்கை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. we'll get into the essay. அதுக்கு முன்னாடி நான் இந்த டைட்டிலை ஒரு தடவை உங்களுக்கு சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். வாட் இஸ் திஸ் டைட்டில் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸ்ட்ரக்சர், சைன் அண்ட் ப்ளே இன் த டிஸ்கோர்ஸ் ஆஃப் ஹியூமன் சயின்ஸ், அதுதான் இதோட டைட்டில். லுக் அட் த ஸ்ட்ரக்சர். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஸ்ட்ரக்சர் ஒரு சென்டென்ஸை நம்ம எப்படி ஃப்ரேம் பண்ணுறோம்? பேஸ்ட் ஆன் த ஸ்ட்ரக்சர். ஓகே, அதாவது எஸ்விஓ பேட்டர்னில் நம்ம வந்து சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுறோம். இங்கே சப்ஜெக்ட் இருக்கணும், இங்கே வேர்ப் இருக்கணும், அப்படிலாம் ஃப்ரேம் பண்ணுறோம் இல்லையா? ஸ்ட்ரக்சர் அக்கார்டிங் டு சஷர், இந்த ஸ்ட்ரக்சரை யார் தராங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இட் இஸ் ஆக்சுவலி கிவன் பை த சென்டர் அப்படிங்கிறது என்ன? ஒரு விஷயம் இதுதான் மெயின் அப்படிங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணி பேசும்போது தான் அந்த இடத்துல நமக்கு ஸ்ட்ரக்சர் வரும் அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா? ஸோ அதுதான் ஸ்ட்ரக்சர். இதுதான் ஸ்ட்ரக்சர். ஒரு சென்டென்ஸில் ஸ்ட்ரக்சர் இருந்தால் மட்டும்தான் மீனிங் இருக்கும்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஒன் சைன் அப்படிங்கிறது வேர்ட். தேர்ட் ஒன் வந்து ப்ளே, அதாவது வேர்ட்ஸோட மீனிங். ஓகேவா? ப்ளே விளையாடுறது, வேர்ட்ஸோட மீனிங் விளையாடுறது, அதுதான் வந்து ப்ளே. அண்ட் த லாஸ்ட் ஒன் இஸ் டிஸ்கோர்ஸ். வாட் இஸ் டிஸ்கோர்ஸ்னால் ஆர்கியூமெண்ட். ஸோ இதை பற்றி தான் நான் ஆர்கியூ பண்ணுறேன். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக டைட்டில் கொடுத்துருக்காரு பாருங்கள். ஸ்ட்ரக்சர்னால் என்ன, சைன்னா என்ன, ப்ளேனா என்ன, அது எப்படி டிஸ்கோர்ஸாக மாறுது, ஒரு ஆர்கியூமெண்ட்டாக மாறுது, எது ரிலேட்டடாக, ஹியூமன் சயின்ஸ் ரிலேட்டடாக அப்படின்னு சொல்கிறாரு. ரைட், ஐ திங்க் யூ கேன் ஹாவ் அ கிளியர் ஐடியா. ரொம்ப கிளியராக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பட் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஐ வில் ஜஸ்ட் ரிப்ளை டு யூ. நெக்ஸ்ட் வந்து இன்ட்ரொடக்ஷன். இந்த இன்ட்ரொடக்ஷனில் வந்து ஆக்சுவலாக டெரிடா இதை எப்போ எழுதினார் அப்படின்னு பார்த்தோன்னா, 1966 ஜான் ஹாப்கின்ஸ் யூனிவர்சிட்டியில் ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது. அந்த கான்ஃபரன்ஸில் தான் இந்த பேப்பரை ப்ரெசென்ட் பண்ணுறாரு. அந்த கான்ஃபரன்ஸோட பேர் வந்து த லாங்குவேஜ் ஆஃப் கிரிட்டிசிசம் அண்ட் சயின்சஸ் ஆஃப் மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது. ஹாப்கின்ஸ் யூனிவர்சிட்டி, பால்டிமோர் அப்படிங்கிற இடத்துல அக்டோபர் 1966 இவர் வந்து இதை பப்ளிஷ் பண்ணுறாரு. ரைட், அதாவது ப்ரெசென்ட் பண்ணுறாரு. ஓகே, ஸோ நம்ம டைரெக்டாக எஸ்ஏக்குள்ளே போயிடலாம். ஹீஸ் டாக்கிங் அபவுட் த கான்செப்ட் டிஃபரன்ஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சஷோரோட கான்செப்ட் என்ன? லிமிட்டிங் சம்திங். ஓகே, ஒரு விஷயத்தை லிமிட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து சஷோரோட கான்செப்ட். சென்டரை ஃபிக்ஸ் பண்ணுங்கள், ஸ்ட்ரக்சரை உருவாக்குங்க, வேர்டோட மீனிங்கை லிமிட் பண்ணுங்கள்
அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எப்படி அவர் லிமிட் பண்ணுறாருங்கிறது நான் உங்களுக்கு கிளியராக சொன்னேன். சைன், சிக்னிஃபையர், சிக்னிஃபைட். இப்போ இமேஜ் நமக்கு க்ரியேட் ஆகுது, ட்ரீங்கிற இமேஜ் க்ரியேட் ஆகுது. நான் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிறதும் க்ரியேட் ஆகுது. இப்போ பேனியன் ட்ரீயை நினைக்கிறேன். அந்த பேனியன் ட்ரீ அப்படிங்கிறத நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோடய சென்டர் ஃபிக்ஸ் ஆகிடும். அந்த சென்டரை பேஸ் பண்ணி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் கொண்டு வருவேன். சரியா? அந்த சென்டரை நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தோன்னா பேஸ்ட் ஆன் த ஐடியா. ஓகே, அதெல்லாம் நமக்கு தெரியும் என்ன அப்படிங்கிறது. ஸோ இது மட்டும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சஷோரோட தியரி வந்து என்ன அப்படின்னா சென்டர் ஃபிக்ஸட் சென்டர். அதே மாதிரி அதோட கான்செப்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி நம்ம வந்து சிக்னிஃபையரை கொண்டு வருவோம். அந்த சிக்னிஃபையர் சென்டரை பேஸ் பண்ணி மீனிங் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் டெரிடா என்ன சொல்கிறாருன்னா ஜஸ்ட் ஆப்போசிட்டாக பேசுகிறாரு. அதுக்கு தான் ஒரு வேர்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, டிஃப்ரான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. வாட் இஸ் திஸ் டிஃப்ரான்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா டிஃப்ரான்ஸ் அப்படிங்கிறது 2 மீனிங் தருது. ஒன்று வந்து டிஃபர், இன்னொரு வந்து டெஃபா. பாரு, டிஃப்ரான்ஸ் அப்படிங்கிற ஸ்பெல்லிங் வந்து டிஃப்ரென்ஸ். ஓகே, டிஃப்ரென்ஸுக்கும் டிஃப்ரான்ஸுக்கும் ஸ்பெல்லிங் வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரான்ஸ் அப்படிங்கிறது FANCEன்னு வரும். ஓகே, டிஃப்ரான்ஸ்னால் என்ன? டு டிஃபர் அண்ட் டு டெஃபர். டு டிஃபர் அப்படிங்கிற மீனிங் இங்கே கொடுத்துருக்கேன். இட் இஸ் நாட் அலைக், ஒரே மாதிரியான டிஃப்ரென்ஸ் கிடையாது. அந்த டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா மாறிக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நம்ம சஷோரோட கான்செப்ட் நமக்கு நல்லா புரிஞ்சிருச்சு இல்லையா? என்ன, ஒரு சைன் அப்படிங்கிறது BOOK, புக்குங்கிறது சைனு. அந்த புக் வந்து அதோட இமேஜ் வருது இல்லையா? நம்ம புக்குன்னு சொன்னோன்னா நம்ம மைண்டில் ஒரு இமேஜ் க்ரியேட் ஆகும். அந்த இமேஜ் வந்து சிக்னிஃபைட் அப்படிங்கிறது நான் ஏதோ ஒரு புக்கை நினைப்பேன், அதுதான் சிக்னிஃபைட். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நான் நினைக்கும் போது ஸோ வாட் இட் இஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஐ எம் கோயிங் டு ஃபிக்ஸ் திங்ஸ். ஆனால் அக்கார்டிங் டு டெரிடாவோட கான்செப்டே டோட்டலாக டிஃப்ரெண்ட். ஆக்சுவலாக அவர் சொல்கிறதுல சில உண்மைகளும் இருக்குது. நமக்கே யோசிக்க தோணும், ஐயோ ஒருவேளை அப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து என்ன சொல்ல வராரு அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போது நான் ட்ரீங்கிற வேர்டை சொல்லிட்டேன். நீங்கள் யோசிக்கிறீங்க ட்ரீங்கிறது இந்த ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த ட்ரீங்கிறது அந்த ஃபார்ம்னு யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா? கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? நீங்கள் இமேஜை வச்சு தான் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க இல்லையா? அந்த ட்ரீ அப்படிங்கிற ஃபார்மை வந்து யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா? அப்போது சிக்னிஃபையர் அப்படிங்கிறதே எனக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே, ட்ரீ அப்படின்னா நீங்கள் உடனே இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்க முடியாது இல்லையா? ட்ரீ அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸில் டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ் வந்து தரலாம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நான் எப்படி ட்ரீங்கிற வேர்டே வந்து இப்போ நம்ம வந்து தமிழில் இருக்கக்கூடிய வேர்டே வந்து இங்கிலீஷில் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் மீனிங் வந்து டிஃபர் ஆகும் இல்லையா? அந்த மாதிரி வேறு மீனிங் வந்தால் கூட இருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி இவர் கேட்குறாரு. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னொன்று உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஜான் இஸ் ஈட்டிங் ஐஸ்கிரீம். எந்த ஜான்? யார் சாப்பிட்டுட்ருக்கா? என்ன செய்கிறாங்க அப்படின்னு நான் கொஷின் கேட்கும்போது அந்த ஜான் என்னால் ஃபிக்ஸ் பண்ண முடியல. அந்த ஜான் அப்படிங்கிறவன் அக்கார்டிங் டு ஒன் பர்சன் ஜான் இஸ் டிஃப்ரெண்ட். அக்கார்டிங் டு யூ யோர் ஜான் இஸ் டிஃப்ரெண்ட். அக்கார்டிங் டு த அதர் பர்சன் the நேம் இஸ் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரியா? இந்த டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு பர்சன்லேருந்து இன்னொரு பர்சனுக்கு கண்டிப்பாக என்ன ஆகும் அப்படின்னா கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும். அதுதான் டிஃப்ரான்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஓகேவா? இந்த எஸ்ஸேவை 5 பார்ட்டாக பிரிக்கிறாரு. அதில் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரக்சர் அண்ட் சென்டர். இதில் வந்து ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. there is no center, there is no structure in the language as against சஷோர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஒரு ஸ்ட்ரக்சரலிசம் பற்றி பேசுகிறாரு. ஸ்ட்ரக்சரலிசம் அப்படிங்கிறது என்ன? எவ்ரி சென்டென்ஸ் ஹேஸ் அ ஸ்ட்ரக்சர். பிகாஸ் ஆஃப் த ஸ்ட்ரக்சர் யூ கெட் மீனிங். ஆனால் அக்கார்டிங் டு டெரிடா there is no center, there is no structure. ஸோ சஷோர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இவன் தான் அப்படின்னு நீங்கள் பர்டிகுலரைஸ் பண்ணி அதை சென்ட்ரலாக கொண்டு வந்து அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்ட்ரக்சரை ஃப்ரேம் பண்ணும்போது கண்டிப்பாக வேர்ட்ஸோட மீனிங் வந்து லிமிட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் டெரிடா என்ன சொல்கிறாரு அப்படின்னா there is no center. நீங்கள் சொல்கிற மாதிரி ஜான் அப்படிங்கிறவன் இவன் தான் அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அப்படி முடியாத பட்சத்தில் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா சென்டர் டிஸ்டர்ப் ஆகுது. சென்டர் டிஸ்டர்ப் ஆனால் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஸ்ட்ரக்சரும் டிஸ்டர்ப் ஆகுதுன்னு சொல்கிறார். ஓகே, ரொம்ப சிம்பிள்.
அடுத்தது வந்து பாருங்கள் ஃப்ரீ ப்ளே. வாட் இஸ் திஸ் ஃப்ரீ ப்ளே? ஒரு வேர்ட் அப்படிங்கிறது ஒரே மீனிங் கொடுத்தா அது வந்து ஃபிக்ஸட் ப்ளே. ஓகே, அதுவே நிறைய மீனிங்ஸ் கொடுக்குது அப்படின்னா தென் வி கால் இட் ஃப்ரீ ப்ளே. ஃபார் எக்ஸாம்பிள் ஹீ இஸ் கிவிங் அன் எக்ஸாம்பிள் அவுட் ஹியர். இங்கே பாருங்கள், மேன் அப்படிங்கிறவனை வெறும் மேனுன்னு சொல்லாமல் அவனை சோஷியல் அனிமல்னு சொல்லலாம், பொலிட்டிக்கல் அனிமல்னு சொல்லலாம், ஹியூமன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய மீனிங்ஸ் வந்து நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். அப்போ எதை நீங்கள் வந்து சென்டராக ஃபிக்ஸ் பண்ணுறீங்க? தட் இஸ் அ கொஷின் தட் இஸ் பீன் ஆஸ்டு பை டெரிடா. ஸோ இந்த இந்த இது வந்து உங்களுக்கு படித்தா உங்களுக்கு கிளியராக புரியும். சென்டர் இஸ் அன் ஆர்கனைசிங் பிரின்சிபல் தட் அலவ்ஸ் ஃபார் லிமிட்டட் ப்ளே. ஸோ அக்கார்டிங் டு சஷோர், சென்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்கனைசிங் பிரின்சிபல். ஒரு சென்டென்ஸை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது எது அப்படின்னு பார்த்தோன்னா சென்டர். நான் ஜானை பற்றி தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுறேன், அதுதான் என்னோடய சென்டர். அந்த சென்டர் என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்ட்ரக்சருக்கு வழி கொடுக்குது. சரி, அப்போ தான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி ஸ்ட்ரக்சராலிட்டி இஸ் பீன் கிரியேட்டட் அப்படின்னு சொல்லி சஷோர் சொல்கிறாரு. Okay, so orients balance and organizes the structure, but at the same time inhibits play and allows a limited discourse to take place within the structure itself, for which the center comes boundaries. ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்லிஸ்ட் ஆர்குமெண்ட்டில் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சரை பேலன்ஸாகவும் ஆர்கனைஸ்டாகவும் வைக்கும் போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா வேர்ட் ப்ளே அப்படிங்கிறது லிமிட் ஆகுது. லிமிட் ஆனதுக்கப்புறம் டிஸ்கோர்ஸ்னால் என்ன? ஆர்குமெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரேராக ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஓகே, ஆனால் இப்போது another characteristics of center is that it is a part of the structure, yet at the same time it is unaffected by the change taking place in it. Therefore, the center that leads to coherence and structurality to the structure at the same time escapes it. See, நான் உங்களுக்கு இதுவுமே எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஜான் அப்படிங்கிறவன் இவன் தான் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஜான் இஸ் ஈட்டிங் ஐஸ்கிரீம் அப்படின்னு சொன்னாலும், ஜான் இஸ் ரைடிங் ஹார்ஸ் அப்படின்னு சொன்னாலும், இந்த கான்டென்ட் மாறினாலும் ஜானுங்கிறவன் தான் சென்டர். அந்த சென்டர் வந்து மாறாது. ஓகே, பக்கத்தில் இருக்க வேர்ட்ஸ் எப்படி வேணாலும் மாறலாம், பட் சென்டர் அப்படிங்கிறது ஃபிக்ஸடாக இருக்கும். அப்போது எந்த ஒரு ப்ராப்ளமுமே இருக்காதுன்னு ஸ்ட்ரக்சர்லிஸ்ட் சொல்கிறாங்க. ஆனால் இப்போ டெரிடா என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோன்னா, the paradoxical concept of center being both inside and outside the structure, that is the center that govern, the center escapes its totality at the same time. For example, God is the center of human life and dictates law, yet at the same time he is not the part of the life. He is absent from the play of human life. Derrida then come close to the center as the transcendental signifier. The center is not the center அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. See, he is just telling that, for example, இப்போ நீங்கள் வந்து God அப்படிங்கிறது ஹியூமன் லைஃபோட ஒரு முக்கியமான சென்டர் இல்லையா? God has created us, God has given everything to us, God has done things for us. ஸோ இந்த மாதிரியான கான்செப்ட். ஓகே, but you are talking about God. Have you ever seen God? Where is God? God is absent. Okay, God is absent here. We have a belief that God is there. Some supreme power is there to direct us. Okay, when the center is absent, the complete confusion arises. Appo there is some confusion that is going on. Which God am I talking about? Am I ever I have seen the God? Who is God? Tell me. அப்படின்ற மாதிரி நம்ம question. That is what he is talking about. Nietzsche, who is talking on the concept of no God. ஓகே, ஸோ அதுதான் இவர் சொல்கிறாரு. இது பேர் வந்து டிரான்சிடென்டல் சிக்னிஃபையர். அப்போது அது இந்த சென்டர் ப்ரெசென்ட் ஆகலை அப்படின்னா அது பேர் என்ன? டிரான்சிடென்டல் சிக்னிஃபையர். என்னால் அந்த வேர்டுக்கான மீனிங்கே எனக்கு தெரியல, காட் அப்படிங்கிறது யாருன்னே எனக்கு தெரியல. அப்போது என்னோடய சிக்னிஃபையரே எனக்கு டவுட்டு. ஓகேவா? அப்போ சிக்னிஃபைடு யாராக இருக்கும் அப்படிங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க். அப்போ சிக்னிஃபையரே டவுட் அப்படின்னா சிக்னிஃபைடு யார்? கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? அப்போது சென்டரே எனக்கு அடி வாங்குது. அப்போ சென்டர் ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தோன்னா தென் த ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். ஓகே, இப்போ ஃப்ரீ ப்ளே இந்த மாதிரி சென்டர் இல்லாமல் இருக்கும்போது நான் ஜான் அப்படிங்கிறது எந்த ஜான் வேணாலும் இருக்கலாம். இந்த தெருவில் இருக்கிற ஜானாக இருக்கலாம், 2வது தெருவில் இருக்கிற ஜானாக இருக்கலாம், 3வது தெருவில் இருக்கிற ஜானாக இருக்கலாம். ஐ எம் டாக்கிங் அபவுட் எனி ஜான்.
ஸோ வேர்ட் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் ஆகலை, சென்டர் இல்லை, ஸ்ட்ரக்சர் இல்லை. அப்படிங்கும்போது வேர்ட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா தானாக ஃப்ரீ ப்ளே ஆகிட்டே இருக்கும். அந்த ஃப்ரீ ப்ளே ஆக ஆக என்ன ஆகும் அப்படின்னா ஆர்கியூமெண்ட்ஸ் ரைஸ் ஆகும். நீங்கள் எந்த ஜானை சொல்கிறீங்க, எந்த ஜான் எப்போ வந்தார், ஏன் வந்தார், இவரா அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது ஒரு ஆர்கியூமெண்ட் ரைஸ் ஆகும். அதை தான் இவர் சொல்கிறாரு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து தேர்ட் ஒன். இதே கான்செப்டை தான் திரும்பி டிஃப்ரெண்ட்